ஸ்டாலின் சார் அவர்கள் யாருடைய ரசிகர்? நம்மளுடைய தங்க தளபதி விஜயவருடைய ரசிகர். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு என்ன ப்ரூஃப்? தளபதி அவர்கள் போடுற அதே சட்டை, தளபதி அவர்கள் போடுற அதே பேண்ட், தளபதி அவர்கள் நடந்த அதே ரேம்ப், அதே மாதிரி செல்ஃபி. நடக்கும்போது துண்டு வருது, அது பிடிக்க முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். 10 லட்சம் கோடி அந்த கடனை உங்க பேரை சொல்லி வாங்கி அதுலயே ஊழல் பண்ணி கொஞ்சோண்டு நீங்க கொடுத்த வரி பணத்துல இருந்து ரீஃபண்ட் கொடுத்திருக்காங்க, திருப்பி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதான் 5000 ரூபாய். அதுவும் எதனால? நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மேல இருக்கக்கூடிய பயத்தினால. சரி, ரோட்ல திருநீங்க, வீட்டுல திருநீங்க, எங்க வரி பணத்தை திருநீங்க, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி திருநீங்கன்றத பழனிவேல் தியாகராஜன் அவர்களே அவர் ஆடியோல சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் திருநீங்க, ஏன்பா எங்க கிட்னி குழுவ திருடுவீங்க? காலேஜ்ல நடத்தக்கூடிய மார்ச்சரி பின்ன அறையில பணம் இருக்கக்கூடிய அறையில கோடி கோடியா பணம் இருக்க இடத்துல பணம் வைக்கிற அளவுக்கு பணம் இருக்குன்னா அப்ப மக்கள் கிட்ட நீ எந்த அளவுக்கு நீங்க கொள்ளடிச்சிருப்பீங்க? வீட்டை விட்டு வெளில வாங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க நம்ம தளபதி சொன்னாலும் நீங்க பயந்து நடுங்கி வெளில விடாம பண்றீங்க. ஆனால் மக்கள் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பொதுக்கூட்டத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, தெருமுனை கூட்டத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப் கொடுத்தாலும் அதை தொடச்சிட்டு விஜய் அவர்கள் போட்டோ தான், நீங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும் விஜய் அவர்களோட பாட்டு தான். இந்த எலெக்ஷன் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் தங்க தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்டத்தின் நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பு கலந்த வணக்கங்கள். ஈசிஆர் சரவணன், ஈசிஆர் சரவணன், ஈசிஆர் சரவணன், ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். ஏன்னா நம்மளுடைய தளபதி அவர்களுக்கும் நம்மளுடைய தாயுள்ளம் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனசாட்சி ஈசிஆர் சரவணன் அவர்கள். ஈசிஆர் சரவணன் அவர்களை டிவிகே, அதாவது தாவேகா தொடங்கின உடனேயே தாவேகா கொள்கைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட, அதாவது இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலைய தமிழ்நாட்டில் இன்ஸ்டாகிராம்ல முதல்ல பண்ண இளைஞர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். ஈசிஆர் சரவணன் அவர்கள் ரசிகராயிருந்து, நற்பணி மன்றத்தில் இருந்து, இயக்கத்தில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தங்க தளபதி அவர்கள் ஒரு ரசிகரை தலைவர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தீய சக்தி திமுக தலைவர்களை அவங்க பேரங்களுக்கு ரசிகர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சார் அவர்கள் யாரோட ரசிகர்? ஸ்டாலின் சார் அவர்கள் யாருடைய ரசிகர்? நம்மளுடைய தங்க தளபதி விஜயவருடைய ரசிகர். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு என்ன ப்ரூஃப்? தளபதி அவர்கள் போடுற அதே சட்டை, தளபதி அவர்கள் போடுற அதே பேண்ட், தளபதி அவர்கள் நடந்த அதே ரேம்ப், அதே மாதிரி செல்ஃபி. நடக்கும்போது துண்டு வருது, அது பிடிக்க முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த துண்டை வாங்கி இப்படி போடுறாரு வித்தியாசம் காட்டுறதுக்கு.
இந்த அளவுக்கு ஸ்டாலின் சார் அவர்கள் ரசிகர் ஆகிறதுக்கு காரணம் தளபதி அவர்கள் மேல இருக்கக்கூடிய பயம். அந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா, நம்மளுடைய தாவேகாவுடைய கொள்கைனால, நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தலைமையினால. என்ன கொள்கை? இந்த பொதுக்கூட்டமாகப்பட்டது கொள்கை விளக்குறதுக்கான ஒரு கூட்டம். ஏன் நம்ம கொள்கையை தெரு தெருவா கொண்டு போய் சேர்க்கிறோம்னா, நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தீய சக்தி திமுக கிட்ட. ஏன்னா உங்க கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு கேட்டீங்கல்ல, நாங்க டிவியில பதில் சொல்ல மாட்டோம், ஒரு தெருவா பதில் சொல்லுவோம். ஈசிஆர் சரவணன் அண்ணன் கிட்ட கேட்டேன், அவர் என்னுடைய உடன் பிறவா சகோதரர் மாதிரி. அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எத்தனாவது மீட்டிங் இதுன்னு. தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் டிவி கேட்க போட்ட மீட்டிங் ஈசிஆர் சரவணர் 27வது மீட்டிங். ஒரு வாட்டியும் கொள்கையை திருப்பி தீய சக்தி இப்பெல்லாம் கேட்கறது இல்ல. இப்பெல்லாம் உங்க கொள்கை என்னன்னு யாருமே கேட்கறது இல்ல. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். நம்மளுடைய தளபதி அவர்களுடைய முகமே போதும் ஓட்டு வாங்கிறதுக்கு. ஆனால் தளபதி அவர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்ட தலைவர்களை மேற்கோள் காட்டி, கொள்கைகளை காட்டி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்தியாலேயே, ஏன் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2 பெண்கள் கொள்கை தலைவரை கொண்ட ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளுடைய டிவிகே தான், தாவேகா தான். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, ஒரு கொள்கை தலைவர்களும் தளபதி அவர்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நினைச்சதுக்கு காரணம் அவர்களுடைய சிந்தனைகளை, தலைவர்களுடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக. ஏன்னா ரசிகர்களை தலைவர்கள் ஆக்கணும்னா கொள்கைகள் வேணும். அந்த கொள்கைகளை கை காட்டுறதுக்காக தான் நம்மளுடைய கொள்கை தலைவர்களை கை காட்டியிருக்காரு நம்மளுடைய தளபதி அவர்கள். அதுல முதல் கொள்கை தலைவர் நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். சமூக நல்லிணக்கம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஒரு பெண் போராடி ஜெயிச்சது இந்தியாலேயே முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட வீராங்கனை நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்கள். இரண்டாவது நம்மளுடைய கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். மிக அருமையாக என்னுடைய உடன்படாத சகோதரி அவர்கள், நான் உங்க ஃபேன், தேவகி அம்மாவோட ஃபேன். அவங்க பேசும்போது ரசிச்சு பார்ப்பேன், ஒரு வாட்டியும் எப்படி பாமர மக்கள் கிட்ட பேசுறாங்கன்றத பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்துல பள்ளிக்கூடம் நம்ம போனதுக்கு காரணம் அங்க இருந்த சத்துணவு. கல்வி அப்புறம் தான் வந்தது, முதல்ல சாப்பாட்டுக்காக போனோம். அந்த மாதிரி படிச்சு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அதிகாரிகள் உருவாகி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். அவங்கள நம்மள கொள்கை தலைவராக காட்டியிருக்காரு நம்மளுடைய தளபதி அவர்கள். மூணாவது நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். தளபதி அவர்கள் சொல்லும் பொழுதே கிளியரா சொன்னார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியரா சொன்னார், சமூக நீதிய நம்மளுடைய பெரியார் அவர்கிட்ட எடுத்துக்கணும், சாமி மறுப்பு கொள்கையை எடுத்துக்க வேணாங்கிறத சொல்லி சமூக நீதிய முன்வைக்கிறாரு. காரணம் நம்மளுக்கு தேவையே சமூக நீதி தான், நம்மளுடைய கடவுளே சமூக நீதி தான். அந்த சமூக நீதி ஒருத்தருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை முன் வச்சார் நம்மளுடைய தளபதி அவர்கள். நாலாவது நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு தன்னுடைய வாழ்க்கையில போராடி எப்படி நம்மளுடைய தளபதி உச்சத்திலிருந்து தன்னுடைய கெரியர்ல இருந்து வந்து நம்மளுக்காக உழைக்க நினைச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில படிப்பால் உயர்ந்து பல தியாகங்கள் செஞ்சு நம்மளுடைய
அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு சுயமரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு நம்ம பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க நம்மளுடைய தளபதி அவர்கள். அஞ்சலை அம்மாள், தியாக தலைவி அஞ்சலை அம்மாள், அவங்க பண்ண தியாகத்துக்காக அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க திமுக இருக்காங்க. அந்த சொந்தக்காரரை ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு, அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்கள. அஞ்சலை அம்மாளை பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய தளபதி அவர்கள் அஞ்சலை அம்மாளை நம்மளுக்கு கொள்கை தலைவராக கொடுத்திருக்காரு. 2 பெண்கள் கொள்கை தலைவர்கள். நம்மளுடைய அரசியல் வழிகாட்டிகள் அறிஞர் அண்ணா அவர்கள், நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, தளபதி அவர்களுடைய பஸ்ல 2 பேர், அறிஞர் அண்ணா இருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி. இந்த மாதிரி கொள்கை வச்சுக்கிட்டு, கொள்கை தலைவர் வச்சுக்கிட்டு, அரசியல் வழிகாட்டி வச்சுக்கிட்டு, நம்மளுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். நான் நினைச்சேன் முதல்வர் அவர்கள் டிரெஸ் தான் காப்பி அடிக்கிறாருன்னு நினைச்சேன். ரீசெண்டா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிட்ட போக பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா அவர் போட்டோ போட்டு எல்லோருக்கும் எல்லாம் ரீசெண்டா காப்பி அடிச்சிருக்காரு. எக்ஸாம்லயும் காப்பி அடிச்சிருப்பார் பொழுது. அதனால எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதத்தை வச்சு தீய சக்தி திமுக பிரிக்கணும்னு நினைக்கிற இடத்துல, மதத்தை வச்சு அரசியல் பண்ண நினைக்கக்கூடிய இடத்துல, தீய சக்தி திமுக பண்ணிட்டு இருக்க இடத்துல, மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லாம் சொல்லிட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறது நம்மளுடைய தளபதி அவர்கள். கோட்பாடு, கொள்கை, குறிக்கோள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நம்மளுடைய டிவிகே தான், தாவேகா தான். இப்போ நம்ம இஷ்யூஸ்க்கு வரலாம். முதல் இஷ்யூ, தமிழ்நாட்டில் நான் எங்க போனாலும் முதல் விஷயத்தை நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது, எனக்கு மனசு ரொம்ப புண்பட்டது, வேங்கை வயல் இஷ்யூ. வேங்கை வயல்ல மலத்தை கலந்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு அந்த தண்ணி குடிச்சதுனால ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாச்சு வேங்கை வயல்ல. ஒரு சமயம் இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் இருந்திருந்தா தீய சக்தி திமுகவை எதிர்த்து எலெக்ஷன் நின்னுப்பாரு. அதனாலதான் நம்மளுடைய தளபதி அவர்கள் எதிர்த்து, தீய சக்தி எதிர்த்து எலெக்ஷன் நிற்கிறார். ஏன் தெரியுமா? 29 மார்ச் 1927 பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்காக மகர் சத்தியாகிரகம் பண்ணார். மகர் சத்தியாகிரகம். அந்த சத்தியாகிரகம் ஏன் தெரியுமா நடந்தது? அங்க இருக்க குளத்துல இப்ப இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக மாதிரி அப்ப இருந்த ஆதிக்க சக்திகள் குளத்துல போய் தண்ணிக்கு குடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால, தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக மகா சத்தியாகிரகம் நடத்தி நம்மளுடைய உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணியில மலத்தை கலந்து வேங்க வயல்ல மக்கள் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கு இந்த அரசாங்கம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு நம்மளுடைய தளபதி அவர்கள் இப்ப நடந்த மீட்டிங்ல சொன்னாரு. சேலம்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தண்ணிய பாத்துக்க முடியாத தீய சக்தி திமுக மக்கள் எப்படி பார்த்துப்பாங்க? மக்கள் எப்படி பார்த்துப்பாங்க? இரண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, இந்த அமைச்சர் முதல் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் திருச்சியை மையம் கொண்டவர். இவருடைய பேரு யாரு? யாரு? நேரு. ஜவஹர்லால் நேரு இல்லைங்க, நேரு. இந்த நேரு என்ன பண்ணிருக்காரு? வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 400 பேர்கிட்ட தலா 30 லட்சம் 35 லட்சம், இது ஒரு 888 கோடி. ஐயா, நம்ம காலையில இருந்து வெயில்ல உழைக்கிறோம், ஆட்டோ ஓட்டுறோம், காலில இருந்து உழைச்சு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறோம்.
இங்க ஒரு அமைச்சர் ஏசி ரூம்ல ஆரியபுரம் ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு, அவரோட ஆபீஸ் ஆரியபுரம், உட்கார்ந்துகிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து கலெக்ஷன் பண்ணிருக்கிறாரு. யார்கிட்ட? சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கி தரேன்னு, டிரான்ஸ்பருக்கு கலெக்ஷன். இதை தாண்டி ப்ராஜெக்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லயும் 7.5% 10% கலெக்ட் பண்ணி அவர் ஒரு ஜோபில போட்டுன்னு இன்னொரு ஜோபில போட்டிருக்காரு. இது நான் சொல்லல, அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ல 258 பேஜ் ரிப்போர்ட், அதுல சொல்லியிருக்காங்க டிஎம்கேக்கு தான் இந்த பணம் போயிருக்கு. அதுல பெயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்டாலின் சார் அவர்களையும் ஜூனியர் ஸ்டாலின் சார் அவர்களையும். ஹெட்லைன்ஸ்ல போட்டுக்கோங்க. எல்லா பத்திரிகையாளர் எங்க இருக்கீங்க, உலகெங்கும் நிறைய பேர் பாக்குறீங்க, ஹெட்லைன்ஸ்ல போட்டுக்கோங்க. அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த அமலாக்கத்துறை 3 வாட்டி லெட்டர் எழுதுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஐயா, நாங்க வேற ஏதோ தேட போனோம் நேரு வீட்டுக்கு, அங்க போனா இதெல்லாம் மாட்டிச்சு, தயவு செஞ்சு கேஸ போடுங்க. எங்க? ஊழல் ஒழிப்பு துறைக்கு லெட்டர் எழுதுறாங்க. இடி, அதாவது அமலாக்கத்துறை. எந்த சட்டத்துக்கு கீழே? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். ஏன் சத்யகுமார் அவர்கள் இந்த ஆக்ட் எல்லாம் சொல்றாருன்னா, நீங்க இத சொல்ல ஆரம்பிங்க, நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இத தெரிய ஆரம்பிச்சாதான் என்ன ஊழல் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு கீழே இத ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா, ஈடியும் 3 லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்கயா, ரெஜிஸ்டர் பண்ணுங்கயான்னு. ஆனால் ஊழல் தடுப்பு, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இது ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க. கடைசியில முந்தானேத்து நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போடுங்க. நேத்து முந்தானேத்து சொன்னாங்களா, நேத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும்? இந்த அரசாங்கமே நேரு அவர்களை அரெஸ்ட் பண்ணும். அப்ப என்ன ப்ரூவ் ஆகுது? ஊழல் நிரூபிக்கப்படுகிறது. அடுத்தது ஊழல் கதையே பேசுவோம். 3வது முக்கியமானவர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் பாலாஜி. இவர் மாற்று கட்சியில் இருக்கும் பொழுது அவர் மேல கேஸ் போட்டதே இந்த திமுக அரசாங்கம் தான். ஸ்டாலின் சார் அவர்கள் தான், ஸ்டாலின் சார் அவர்கள் தான். ஆனா 2021 இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபாய் பாலாஜி, இந்த 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு மாதிரி. 10 ரூபாய் பாலாஜி ஒரு டைட்டில். இனிமே செந்தில் பாலாஜி சொல்லாதீங்க, 10 ரூபாய் பாலாஜி. இந்த 10 ரூபாய் பாலாஜி என்ன பண்றாரு? திமுக சான்று வராரு, வந்து திமுகலையும் ஜாயின் பண்றாரு. இவர் என்ன பிஹெச்டி படிச்சவரா? எந்த குவாலிபிகேஷனுக்காக, எந்த காரணத்துக்காக ஒரு திமுக வந்தாரு? ஊழல் பண்ணக்கூடியதுல திறமைசாலின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு திமுக வராரு. இங்க வந்து அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்றாங்க. பல மாதங்கள் இருக்காங்க. இவர்கிட்ட டாஸ்மாக் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்க. அப்போ 3வது அமைச்சர் இந்த நிலைமை. 4வது, உங்ககிட்ட கிட்னி எல்லாம் பத்திரமா இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? நேத்து இல்லைன்னு சொன்னீங்க, உங்ககிட்ட இருக்கா? உங்க வீட்டுல இருக்க உங்ககிட்ட தான் கிட்னி இருக்கான்னு பாருங்க. இந்த கிட்னி திருட்டு ஏன் தெரியுமா? மேலோட்டமா பேசக்கூடாது, உண்மையை பேச வந்திருங்க. அரசியலை தாண்டி நான் உண்மையை மட்டுமே பேசுவேன், உண்மையை மட்டுமே பேசுவேன். அதனால பேரே சொல்லிடுறேன். இந்த அரசாங்கத்தில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு எம்எல்ஏ, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு எம்எல்ஏ, பெரம்பலூர் எம்எல்ஏ. அவர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் நடத்துறாரு. செத்தார் ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு திருச்சியில. அங்க கிட்னி திருட்டு போனதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. கடைசியில திருப்பி நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னும் என்ன ப்ராக்ரஸ்னு யாருக்கும் தெரியல. சரி, ரோட்ல திருடுனீங்க, வீட்டுல திருடுனீங்க, எங்க வரி பணத்தை திருடுனீங்க, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி திருடுனீங்கன்றத பழனிவேல் தியாகராஜன் அவர்களே ஒரு ஆடியோல சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் திருடுனீங்க, ஏன்பா எங்க கிட்னி கூட திருடுவீங்க? கிட்னி கூட விட மாட்டீங்களா? கிட்னி கூட விட மாட்டீங்க. தேவகி அக்கா மிக அருமையான கதை சொன்னாங்க, அந்த கோழி கதை.
அந்த கோழி கதையை கிட்னியோட நீங்க பாத்துக்கோ. கிட்னி திருடுற அளவுக்கு ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரதே தப்பு. நீதிமன்றம் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்த பணம், கண்டிப்பா நீங்களாம் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. யார் நினைச்சிருப்பா? ஸ்டாலின் சார். கொடுத்த டைமிங் தான் இம்பார்ட்டன்ட். கொடுத்த டைமிங். ஈசிஆர் சரவணன் அவர்கள் அன்னைக்கு ஏதோ மீட்டிங் நைட் கண்டக்ட் பண்றதுக்காக அரேஞ்ச் பண்ணின்னு இருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்துன்னு இருக்கேன். ஈசிஆர் சரவணன் அவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்துன்னு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், லேட்டு அன்னைக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாருக்கும் 5000 ரூபாய் நைட்டு 12:45 போட்டாங்கன்னு. முதல் கேள்வி, 12:45 கட்சிக்காக ஈசிஆர் சரவணன் அவர்கள் உழைக்கிறாரு. 12:45 எந்த அரசு அதிகாரி வேலை பண்ணாரு? அழுத்தம் கொடுத்தீங்க. எந்த அரசு அதிகாரிக்கு வேலை அழுத்தம் கொடுத்து 5000 ரூபாய் போட வச்சீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, அடுத்த நாள் சேலம் மீட்டிங். நம்மளுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் சேலத்துல அட்ரஸ் பண்றாரு. சேலத்துல அட்ரஸ் பண்றதுனாலேயே பயந்து உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா, எப்பயாவது 5000 ரூபாய் கிடைச்சிருக்கா? போன வருஷம் கிடைச்சதா? அதுக்கு முன்னாடி வருஷம் கிடைச்சதா? அதுக்கு முன்னாடி வருஷம் கிடைச்சதா? எப்பயுமே கிடைக்காதது இந்த வருஷம் கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். சரி, இந்த 5000 ரூபாய் நீங்க ஏன் மகிழ்ச்சி அடையக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டத்தை நான் விளக்குறதுக்கு காரணம், இந்த வீடியோ நான் விளக்குறது இதோட முடிய போறது இல்ல. நம்ம ஈசிஆர் சரவணன் சார் அவர்கள் நைட்டே தமிழ்நாடு முழுக்க அமைச்சு உலகம் முழுக்க அமைச்சிருவாரு. அவருக்கு மலேசியால நிறைய ஃபேன் அதிகம். இந்த 5000 ரூபாய் ஒரு சமயம் இது உங்களுக்கு பெருசா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய உரிமை. அது உங்களுடைய உரிமை. ஏன் சொல்றேன்? நீங்க வாங்கக்கூடிய சோப்புல ஜிஎஸ்டி கட்டுறீங்க, நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க, நீங்க ஒரு வண்டி வாங்குனீங்கன்னா டாக்ஸ் கட்டுறீங்க, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டினா அதுக்கு டாக்ஸ், ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து வாங்கினா டாக்ஸ். நீங்க சம்பாதிக்கிறத விட அதிக டாக்ஸ நீங்க உங்களுக்கு தெரியாமையே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களான்னா, இந்த பணத்தை கொடுக்கல, அந்த பணத்தை வீட்டுக்கு எப்ப ஏத்துன்னு போயிட்டாங்க. இது யார் சொன்னா? நான் சொல்றேனா? கிடையவே கிடையாது. அந்த கட்சியில என்ன மாதிரியே நல்லா படிச்ச ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், பிடிஆர் அவர்கள். அவர் சொல்லியிருக்கார், ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ஊழல் முதல் குடும்பம் டிஎம்கே உடைய ஃபேமிலி பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு 30,000 கோடி குறைஞ்சபட்சம். அப்போ 1,80,000 கோடி ஊழல் குறைஞ்சபட்சம். ஆக்சுவலா 50,000 கோடியா இருக்கலாம், 70,000 கோடியா இருக்கலாம். ரஃப் எஸ்டிமேட் 3 லட்சம் கோடி எடுத்துட்டு போய் ஊழல் பண்ணிட்டு, அடுத்த கதை கேளுங்க, ஒருத்தரோட பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கே தெரியாம கடன் வாங்கியிருக்காங்க. அந்த இஎம்ஐ தான் நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸா கட்டுறீங்க, ஸ்டாம்ப் டியூட்டியா கட்டுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா கட்டுறீங்க, ஸ்கூல் ஃபீஸ்ல டாக்ஸா கட்டுறீங்க. அவங்க வச்ச கடன் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் இல்லைங்க, 10 கோடி இல்லைங்க, 10 லட்சம் கோடி. நம்பர் அப்படியே ஸ்டேஜ் அளவுக்கு போகும். 10 லட்சம் கோடி அந்த கடனை உங்க பேரை சொல்லி வாங்கி அதுலயே ஊழல் பண்ணி கொஞ்சோண்டு நீங்க கொடுத்த வரி பணத்துல இருந்து ரீஃபண்ட் கொடுத்திருக்காங்க, திருப்பி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அதான் 5000 ரூபாய். அதுவும் எதனால? நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய பயத்தினால. அதனாலதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். 31 டிசம்பர் 2025 ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. அதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தான் ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடி கஞ்சா மருந்து எடுத்திருக்காங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் நான் எல்லாமே எவிடன்ஸ் வச்சு பேசினு இருக்கேன். இது எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. ஒரு டேட், ஒரு கிளிப்பிங் என்ன நடந்ததுன்னு வச்சுன்னு இருக்கேன்.
எங்கேயும். அதனால்தான் சொன்னேன், நான் இங்க அரசியல் பேச வரல, உண்மையை பேச வந்திருக்கேன். என்னுடைய தளபதி வெற்றி தலைவர் சொல்லியிருக்காரு, உண்மையை பேசுங்க. கொள்கையோட சேர்த்து உண்மையை மட்டுமே பேசுவோம், அதுவே போதும் இவங்க தீய சக்தி திமுகன்றதுக்காக. அடுத்தது பாரிஸ் கார்னர்ல நம்மளுடைய டிவிகே உடைய தொண்டர்கள் போயிட்டு நம்மளுடைய தேர்தல் வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கள சேகர் பாபு அவர்கள் உடைய பொறுப்புல இருக்கக்கூடிய இடம், அங்க சில திமுக அவருடைய நண்பர்கள் போயிட்டு நம்ம டிவிகே சகோதர சகோதரிகளை அடிச்சு, அதுல இருக்கிற ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா 4 மாசம் கர்ப்பிணி, அவங்க போய் ஐசியூல இருக்காங்க. 4 மாச கர்ப்பிணிய அடிச்சு ஐசியூல சேர்த்தீங்கல்ல, தமிழ்நாடு மக்கள் மொத்த பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கர்ப்பிணிய அடிபட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதிலா தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் விசில் அடிச்சு இந்த வாட்டி எலெக்ஷன்ல நம்மளுடைய தளபதி அவர்களை சிஎம் ஆக்குவாங்க. அதுக்கு பதிலடியா தான். அடுத்தது பொன்முடி அவர்கள். 22 செப்டம்பர் 2022 ஒரு 11 மணி ஈவினிங் வாக்ல, ஒரு 4:30 மணி வாக்ல ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பஸ் ஓசி பஸ். போன வாரம் பாத்தீங்கன்னா நான் கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சில அட்ரஸ் பண்ணியிருந்தேன், அதாவது ஸ்டாலின் ஐயாவுடைய கான்ஸ்டிட்யூன்சில. அங்க பாத்தீங்கன்னா தனிகா அவர்கள், MTCN தனிகா, நம்ம ஈசியா சரவணனுடைய நண்பர், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவரு MTCல 28 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பஸ் தான் இந்த ஓட்ட பஸ். எது காயலாம் கடைக்கு அனுப்ப வேண்டிய பஸ்ஸ என்னுடைய சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு, ஆக்சுவலா ஃப்ரீ பஸ்னாலும் உலக தரம் வாய்ந்த பஸ் கொடுத்திருக்கணும். ஆனா ஓட்ட பஸ் கொடுத்துட்டு முன்னாடிய பின்னாடிய பிங்க் கலர் அடிச்சுட்டு ஒரு மீட்டிங்ல ஓசி பஸ்ன்னு சொல்லிருக்கீங்கன்னு ஏன் பயன்படுத்துறேன்னா, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் டீசென்ட்டா பேச சொல்லியிருக்காரு. பல பேச்சாளர்கள்னா கண்ட்ரோல் பண்ணி பேசுறதுக்கு காரணம், தளபதி அவர்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அரசியல் பண்ண சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே நம்ம செய்யணும். பொன்முடி அவர்கள் சொல்றாரு ஓசி பஸ், திருப்பி நீங்க சொல்லுங்க ஐயா, எந்த வேலையும் செய்யாம ஊழல் வழக்குல நீங்க கன்விக்ட் ஆயிட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் போய் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு நீங்க சம்பளம் வாங்கிருக்கீங்களா, நீங்க தான் ஓசி ஐயா. ஐயா பொன்முடி ஐயா, ஓசி ஐயா. 10 ரூபாய் பாலாஜி, கிட்னி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இப்போ ஓசி பொன்முடி ஐயா. பொன்முடி ஐயா மரியாதையா பேசு. அடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி தந்தை அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அவர் யாருன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப என்ன பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தது 10 ரூபாய் பாலாஜி காட்டுறதுக்காக தான். சரி 10 ரூபாய் இருக்குது. இங்க ஒருத்தங்க, அதாவது ஜெகத் ரட்சகன் அவருடைய காலேஜ்ல நடத்தக்கூடிய மார்ச்சரி பின்ன அறையில, பணம் இருக்கக்கூடிய அறையில கோடியா பணம் இருக்கிற இடத்துல பணம் வைக்கிற அளவுக்கு பணம் இருக்குன்னா, அப்ப மக்கள் கிட்ட நீ எந்த அளவுக்கு நீங்க கொள்ளடிச்சிருப்பீங்க. இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் தான் கேள்வி. அத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மேல நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, அப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அகம்பாவம், ஆட்சியில இருக்கவங்கிற அகம்பாவம். அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார், அகம்பாவம் அநீதியின் கூச்சல். பணம் எங்க வைக்கணும் தெரியாம பொனாரையில பணம் வைக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. இங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்வை கொட்டிக்கிட்டு வீட்டுல கடன் வாங்கி பசங்க படிப்பாங்களா, மேல வருவாங்களாங்கிற கஷ்டமான சூழ்நிலையில கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு பொனாரையில பணம். அதனாலதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தீய சக்தி திமுகன்னு சொன்னார். லாஸ்ட் 2 இஷ்யூ. இப்போ நம்ம தமிழ்நாட்டில்
பெண்கள் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஊடக நண்பர்கள் எல்லாரும் பார்க்கணும். நான் இந்த பத்தி நான் பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 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 சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, விசில் அடிச்சு சொல்லுங்க, விசில் அடிச்சு சொல்லுங்க. இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பாருங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நடந்ததை பாருங்க, போக்சோ வழக்குகளை பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கம் போக்சோ கேஸ்க்காக ஃபைனை பாருங்க. அப்புறம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? நம்மளுடைய வெற்றி தளபதி விஜய் அவர்கள், வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியரை காட்டினது காரணம் நீங்கெல்லாம் அதே வீரத்தோட இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல விசிலுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும். போராட்டம் போராட்டம் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக்க கொடுக்கிற ஆசிரியர்கள் போராட்டம், நர்ஸ் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம். துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏங்க பணம் கொடுக்கறது என்னங்க கஷ்டம்? அவங்க தாங்க எல்லாம், அவங்க தான் எல்லாம். ஆனால் பிரைவேட் கம்பெனியை வச்சுட்டு அவங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தீய சக்தி திமுக. அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னா நீங்க போட வேண்டிய ஓட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு. லாஸ்ட் இஷ்யூ, கரூர்ல ரீசெண்டா என்னுடைய சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், மீடியாலாம் இருக்கீங்க, ஊடக நண்பர்கள், அவங்கதான் நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் 4வது தூண், உண்மையை கொண்டு வரக்கூடிய தூண். அந்த ஊடக நண்பர்கள் நியூஸ் 24x7 இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. யார் பேச மாட்டாங்க? எந்த டிவி பேசாது சொல்லுங்க? சீரியலை போட்டே தமிழ்நாடு அழிச்சாங்களே அந்த டிவி, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்க தான் சொல்றீங்க. யாரு யாரு? உதயசூரியன் டிவியா? உதயசூரியன் டிவியா? ரைட். இந்த டிவில இதை போட மாட்டாங்க. உண்மையை சொல்றேன் கேளுங்க. கரூர்ல ஒரு குவாரி நடக்குது, இல்லீகல் குவாரி. அத போயிட்டு நியூஸ் சேகரிக்கிறதுக்காக போறாங்க ஊடக நண்பர்கள் செபாஸ்டினும் கதிரவன் அவர்களும், அவரோட ஒரு வழக்கறிஞரும் போயிருக்காங்க. போகும்போது அங்க ஒரு எம்எல்ஏ, அவர் பேரு பழனியாண்டி. அவர் பேர் என்ன? அவர் பேரு பழனியாண்டி. அவர் என்ன பண்றாரு? கேமராமேனை போயிட்டு தாக்குறாரு. அடிச்சதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறாங்க. 2 கேள்வி. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணாங்களா? இதே ஒரு சாமானிய மனிதர் போட்டிருந்தா, பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? உள்ள மட்டமா வைக்கிறாங்க. அஜித்குமார் ஐயா எங்க? அஜித்குமார் எங்க? நேத்து ஒருத்தர் வந்து தாம்பரத்தை சார்ந்தவர் உள்ள இருந்து வந்திருக்காரு, அவர் எங்க? கஸ்டோடியல் டெத். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? பழனியாண்டி அவர்கள் கேமராமேன் அடிக்கிற வீடியோ வந்திருக்கு, ஆனா எஃப்ஐஆர் போடல. டிவிகே நண்பர்களை டிஎம்கே காரங்க தாக்கி இருக்காங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆனா விசில மட்டும் தடுப்பீங்க. ஈஸியா சரவணன் சொன்ன மாதிரி விசில தடுக்கவே முடியாது, விசில தடுக்கவே முடியாது. நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்களை விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, வீட்டை விட்டு வெல்லவா, வீட்டை விட்டு வெல்லவா. ஐயா விஜய் அவர்கள், வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீட்டில் இருக்காரு, ஒரு வீட்டில் இருக்காரு. விஜயா இருக்காரு, விஜயா இருக்காரு. விஜய் சத்யகுமார், விஜய் ஈசிஆர் சரவணன், விஜய் தேவகி அம்மா, விஜய் மகாபிரியன் அவர்கள், விஜய் யுவராஜ் அவர்கள், விஜய் கோபிமுத்து அவர்கள், விஜய் நாராயண் அவர்கள், அவங்க தொடக்கத்துல நான் வாழ்த்தவே இல்லை, இப்ப வாழ்த்திட்ட விஜய் அவர்கள் பேரை சொல்லி. அவர் பேரை சொன்னாலே வாழ்த்துதான். இந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அண்ட் விஜி அவருடைய உள்ளத்திலையும் அவர் வந்து உங்க உள்ளத்துல இருக்கிறதுனால ஐயா நீங்க கேட்காதீங்க, அவர் வெளில வந்தா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும்.
நீங்களோ சரக்கையும் என்னென்னமோ பண்றீங்க. நீங்க எஸ்ஓபி போட்டுட்டு நீங்களே கண்டிஷனை போட்டு விஜய் வெல்லவா, விஜய் வெல்லவானா நீங்க தான் கண்டிஷன் போட்டது. சரி, இந்த கண்டிஷனை எடுங்கன்னு சொன்னா நாங்க போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிவிகே வந்து தாவேக்கா பெட்டிஷன் போட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18, 2025 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் டிவிகே பெட்டிஷன் போட்டோம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தீய சக்தி திமுக மெரினால ஒரு ப்ரோக்ராம் நடத்தி 5 பேர் செத்துட்டாங்க. அப்ப கண்டிஷனே இல்லாத ஒரு ஆட்சி நடத்திட்டாங்க. நாங்க போய் கேட்கிறோம் எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கும் டிஜிபிக்கும், ஓ சோ டிஜிபியா நேம்னு டிஜிபி தான், இன்னும் அப்பாயிண்டே பண்ணல. சோ நீங்க எஸ்ஓபி கொடுங்கன்னு சொல்லி செப்டம்பர் 18, 2025 டைரக்ஷன் இஷ்யூ பண்றாங்க. ஜனவரி மாசம் வரைக்கும் எஸ்ஓபி கொடுக்கவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீட்டை விட்டு வெளில வாங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க நம்ம தளபதி சொன்னாலும் நீங்க பயந்து நடுங்கி வெளில விடாம பண்றீங்க. ஆனால் மக்கள் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பொதுக்கூட்டத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, தெருமுனை கூட்டத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், விஜய் அவர்களை பார்க்கணுமா, ஸ்டாலின் சார் வாங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு வாங்க, தெருமுனை கூட்டத்துக்கு வாங்க, ஈசிஆர் சரவணன் வீட்டுக்கு வாங்க, தேவகி அம்மா வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்க, எல்லா இடத்துலயும் விஜய் அவர்கள் தான், விஜய் அவர்கள் தான். லேப்டாப் கொடுத்தாலும் அதை தொடச்சிட்டு விஜய் அவர்கள் போட்டோ தான். நீங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும் விஜய் அவர்களோட பாட்டு தான். இந்த எலெக்ஷன் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. நம்மளுடைய அரசியல் எதிரியும் நம்மளுடைய செயல்பாட்டின் எதிரியும் திமுக தான். தீய சக்தி திமுக, டிவிகே தூய சக்தி. இந்த எலெக்ஷன்ல 2024 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமாக சென்ட் போர்ட் ஜார்ஜ்ல சிஎம் ஆவர். தமிழ்நாட்டில் முதல்ல இதெல்லாம் ஈசிஆர் சரவணன் அவர்கள் தெரியாது, நான் இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். முதல்ல செக்ரட்டரியேட் போட்டோ போட்டு தளபதி அவர்களோட போட்டோ போட்டு முதல் போஸ்ட் அடிச்சதே ஈசிஆர் சரவணன் அவர்கள் தான். அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு கம்பீரமான டீம். ஈசிஆர் சரவணன் அவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல வெற்றிகரமா வெற்றி தளபதி அவர்களை சிஎம் ஆக்குறது, நம்மளுடைய தாய் உள்ளம் கொண்ட பொதுச் செயலாளர்களை மினிஸ்டர் ஆக்குறது, அதோட சேர்ந்து அவரும் ஆகிறது. இதுக்கு நம்ம சப்போர்ட் வேணும். நம்மளுடைய தளபதி அவர்களை 2026 சிஎம் ஆக்கணும். ஈசிஆர் சரவணன் அவர்களை பத்தி அந்த பெயருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு ஆங்கிலத்தில் இருந்தாலும் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு. ஏன்னா ஈசிஆர் சரவணன் அவர்கள் தளபதிக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு மனசாட்சி. சோ உலக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கேன். அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இ ஃபார் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். சி ஃபார் கரேஜ், ஒரு வீர குணம். ஆர் ஃபார் ரைட்ஸ், மக்களுடைய ரைட்ஸ்க்காக போராடக்கூடிய குணம். சரவணன் அவர்கள் சொன்னா எஸ் சர்வீஸ், ரொட்டி முட்டை பால் திட்டம். அப்புறம் பிளட் டொனேஷன். தளபதி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டிட்டு போற ஆளு. இப்ப நான் டிக்கெட் ஜனநாயகம் வந்து நானே அவர்கிட்ட கேட்க போறேன். ஏ அக்கௌண்டபிலிட்டி டு லீடர், அக்கௌண்டபிளா இருப்பார். இதை செய்யறேன், இப்படி செய்ய போறேன். இன்னைக்கு நடத்துற ப்ரோக்ராம் நம்மளோட பொதுச் செயலர்கிட்ட சொல்லி அங்கீகாரம் வாங்கி எப்படி நடத்தணுங்கிற ஃபார்மேட் வரைக்கும் அப்ரூவல் வாங்கிடுவார் உடனே. ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. தலைவருக்கு எப்பயுமே பொறுப்புள்ளவரா இருப்பார். ஆக்ஷன், சொல்றது மட்டும் இல்ல, அங்க வந்து வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன உடனேயே அடுத்தது யாரா இம்மீடியட்டா செய்யறா, அடுத்த நிமிஷம் ஈஸியா செய்வாரு. இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்டா வந்துடும், ப்ரூ காஃபி மாதிரி. விஷன், வி ஃபார் விஜய், விஷன். அந்த விஷன், தலைவருடைய விஷனை புரிஞ்சு செயல்படுத்துவார். ஏ ஃபார் அட்வொகசி, கொள்கை பரப்பு கூட்டங்கள். கொள்கை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கேட்கணும். அட்வொகசி, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. என் ஃபார் நேஷன், தேசபக்தி. ஏ ஃபார் ஆஸ்பிரேஷன், யுவராஜ் அவர்கள் கொடுத்த படத்தை
அவர் போட்டிருந்தார் அழகா, தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களும் இருக்கிற மாதிரி இவர் போயிட்டு அவங்கள போய் வணங்குற மாதிரி. எங்க தெரியுமா? செக்ரட்டரியேட்ல. அமெரிக்கால இருக்கக்கூடிய ரோட் ஆஃப் பிரெயின்ஸ் அப்படிங்கிறவங்க மேனிஃபெஸ்டேஷன் புக் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா ஆவீங்கன்னு. புத்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நம்மளுடைய புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாய் ஆவாயின்ட்டு. விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு, as you think so you become. அவர் நினைக்கிறாரு. தளபதி அவர்கள் சிஎம் சேர்ல, பக்கத்துல பொதுச் செயலாளர், இவர் நடந்து அப்படி போற, இப்படி திரும்பி பாக்குறாரு. அப்ப ஏன் திரும்பி பாக்குறாரு தெரியுமா? அந்த போட்டோல பின்னாடி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வராங்களான்னு பாக்குறாரு. அது தலைவர். மிக அருமையான போட்டோ யுவராஜ் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அப்ப கூட யுவராஜ் அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கிறார் அந்த ஒரு இன்டர்வியூல. லாஸ்ட் என் நியூ ஹோப், நியூ ஹோப், ஷோலிங்கருடைய நியூ ஹோப், நம்மளுடைய ஷோலிங்கருடைய நியூ ஹோப் நம்மளுடைய சரவணன் அவர்கள். நம்மளுக்கெல்லாம் ஹோப். கட்டாயமாக 2026 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கச்சிதமா சிஎம் ஆவாரு. இந்த ஆதிக்க குணம் படைத்த நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை மீட்டெடுக்கணும். யார்கிட்ட இருந்து? நம்ம எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்தை மீட்டெடுக்கணும். செக்ரட்டரியேட்டை மீட்டெடுக்கணும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையை மீட்டெடுக்கணும். மீட்டெடுப்போம். எப்படி தெரியுமா? இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். இதுதான் விசில். இந்த விசில் 4 ஷோர்ஸ் பாயிண்ட்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. 4 பாயிண்ட் ஷெரட்டன். அன்னைக்கு தளபதி அவர்கள் என்ன விசில் வச்சிருக்காருன்னு உஷாரா பாக்குறாரு ஈசிஆர் சரவணன் அவர்கள். கலர் என்ன கலர் வச்சிருக்காருன்னு நீங்க பாருங்க. என்ன கலர் வச்சிருக்காரு? சில்வர். உடனே ஈசிஆர் சரவணன் கிட்ட வெளில வந்தோன்னு கேட்டேன், சில்வர் எனக்கு ஒரு விசில் வேணும்னு. அந்த விசில் தான் இது. இந்த சில்வர் விசில், இந்த விசில் தான் காட்டியிருப்பாரு நம்மளுடைய வெற்றி தலைவர். இந்த விசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே ஈசிஆர் சரவணன் அங்கேயே தான் இருப்பாரு. நைட்லாம் எங்கேயும் போக மாட்டாரு. நைட்டு 10 மணிக்கெல்லாம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். டிஃபன் கிஃபன் எல்லாம் கொடுப்பாரு. எனக்கு காலையில எந்திரிக்கிறீங்க, சாமி மேல நம்பிக்கை இருந்தா சாமி கும்பிடுங்க. உங்க மேல நம்பிக்கை இருந்து சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. உங்க நம்புங்க. சீக்கிரம் கிளம்பி போய் வாக்குச்சாவடியில் நின்று உங்க ஓட்டை போட்டுட்டு தூரமா வந்து அடிக்கிற விசில், அடிக்கிற விசில், அடிக்கிற விசில், அடிக்கிற விசில். ஸ்டாலின் சார் அவர்களுக்கு எங்க கேட்கணும்? ஐயோ, கோபாலபுரத்தப்ப எப்பயோ போயிட்டாரு. அது பழைய வீடுன்னு அந்த பழைய கொள்கையெல்லாம் விட்டு எப்பயோ போயிட்டாரு. அறிஞர் அண்ணா கொள்கை, அவர் தந்தையோட கொள்கை எல்லாம் விட்டுட்டு கோபாலபுரத்தை விட்டுட்டு ஸ்டாலின் சார் அவர்கள் இப்போ ஆழ்வார்பேட் ஸ்ரீராம் காலனில இருக்காரு. ஆழ்வார்பேட் ஸ்ரீராம் காலனி அட்ரஸ் மாறிடுச்சு. அங்க கேட்கணும், அங்க கேட்கணும். எங்க கேட்கணும்? ஆழ்வார். இங்க நிறைய திமுக காரங்க இந்த மீட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு அவருக்கு. அதனால நீங்க அடிக்கிற விசில்னால பதறி போய் மறையக்கூடிய சூரியனுக்கு ஓட்டு போடாம எப்பயுமே கேட்கக்கூடிய விசிலுக்கு ஓட்டு போடணும். உழைப்பாளிகளின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், பெண்களின் சின்னம், தளபதியின் சின்னம், காய்கறி வியாபாரின் சின்னம், பெண் குழந்தைகளின் சின்னம், ஆட்டோ ஓட்டுநர் சின்னம், மருத்துவர்களின் சின்னம், வழக்கறிஞர் சின்னம். உங்களுடைய சின்னம் ஸ்டாலின் சாரோட சின்னம், ஈசிஆர் சாரோட சின்னம், உதயநிதி அவர்களுடைய சின்னம், இன்பநிதியோட சின்னம், எல்லாருடைய சின்னமும் விசில் தான். இப்போ நம்ம என்ன பண்ண தெரியுமா? இந்த விசில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ நம்ம அடிக்க போறோம். வெயிட் பண்ணுங்க. இந்த விசில் எடுக்கிறோம். ஆல்ரெடி சிக்னல் காட்டிட்டு இருக்காரு ஈசிஆர் சார், டைம் ஆயிடுச்சு சார்னு. இந்த விசில் இப்போ அடிக்க போறோம். இந்த விசில் யாருக்கு கேட்க போகுது அப்படின்னா, ஸ்டாலின் சார் அவர் கூட சேர்ந்து ஒரு 234 பினாமி இருக்காங்க. 10 ரூபாய் பாலாஜி மாதிரி, கிட்னி திருடுற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாதிரி, பெனாயிரையில பணம் வச்சிருக்க ஜெகத் ரட்சகன் மாதிரி,
அப்புறம் பாத்தீங்கன்னா பழனியாண்டி அவர்கள் பிரஸ் அடிச்ச பழனியாண்டி அவர்கள் மாதிரி இந்த மாதிரி 234 பினாமி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இங்க பாலவாக்கம் மாற்றத்தின் தொடக்கம். ஏன் தெரியுமா தமிழ்நாடு முழுக்க கேட்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் கை தட்டணும். ஈஸியா சொன்னவங்களுக்கு 2 லட்சம் ஃபாலோவர் ஆயிருக்காங்க அவரோட இன்ஸ்டாகிராம்ல. இப்ப அடிக்கிற விசில அவர் என்ன பண்ணுவார்னா தமிழ்நாடு முழுக்க சேர்த்துருவாரு. பல ஃபாலோவர்ஸ் டெல்லியில இருக்காங்க, டெல்லிக்கும் சேர்த்துருவாங்க. மலேசியால இருக்காங்க கேஎல் அவருக்கு, அங்கேயும் சேர்த்துருவாங்க. அதனால தான் சொன்னேன், உலகெங்கும் இந்த விசில் சத்தம் கேட்க போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, 234 பினாமிக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாலின் அவர்களுடைய பினாமிக்கு மட்டும் கிடையாது. அதனால நான் 1 2 3 சொல்லுவேன். அடிக்க போறது நம்மளுடைய விசிலுக்கு. அடிப்போமா? ரெடியா வைங்க, விசில பார்ப்போம். ஓகே, 1 2 3 அடிங்க விசில. நன்றி. இன்னொரு மீட்டிங் பாலவாக்கத்துல போடும்போது அந்த டைம்ல நம்மளுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மா சென்ட் போர்ட் ஜார்ஜ்ல இருப்பார். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி நன்றி.